நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். என் நண்பருடைய தள்ளுவண்டி கடைக்கு தான் இவன் அப்படியே போயிட்டு இருக்கேன். நம்ம வீட்ல இருந்து நடக்கிற தூரம் தான். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கு மிஷின் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில காரணங்களால அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு கம்மங்கூழ் கடை வச்சிருந்தாங்க. அதையும் ஒரு சில காரணங்களால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சில்லி சிக்கன் கடை வச்சிருந்தாங்க. அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தள்ளுவண்டியா போட்டு தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்க. காலையில பாத்தீங்கன்னா ஆப்போ, இட்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், மத்தியானம் வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் மீல்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய விலை பாத்தீங்கன்னா 60 ரூபா தான். இப்போ ரொம்ப நாளா நானும் இது பிளாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சது. அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இதுதான் அவர்களுடைய கடை. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பாளையம் டு இது இளங்கோ நகர் போகிற ஏரியா, அங்கே லொக்கேட் ஆயிருக்கு. இதா ஹாய். ஸோ இது அவர்களுடைய வீடு. எல்லாம் ரெடிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது முழுக்க வீட்டு முறைப்படி தான் சமையல். அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 1/2 hour ஆயிரும்னு நினைக்கிறேன். காலையில் 7:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டிஃபன். இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம். இட்லி 7 ரூபா, பணியாரம் 3 10 ரூபா, ஆப்பம் 15 ரூபா, தோசை 15 ரூபா, சப்பாத்தி 15 ரூபா. மத்தியானம் சாப்பாடு 1 மணிக்கு ரெடி ஆயிடும். மத்தியானம் வெள்ளை சாப்பாடு, தக்காளி, புளி, தயிர் சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம். ஒயிட் ரைஸ் சாப்பாடு 60 ரூபா சாப்பிட்றதுக்கு. பார்சல் 70 ரூபா. லிமிடெட் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டெட் ஃபுல் மீல்ஸ் 60 ரூபாய்க்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடெல்லாம் கப்பு 25 ரூபா. ஒரு கப்பு 25 ரூபா. அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பார்சல் வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? என்னென்னலாம் பண்ணுவீங்க? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் வேலையை ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கு ஆரம்பிப்பேன். காலையிலேருந்து எல்லா வேலையும் பண்ணுவேன். மாட்டுக்கிட்ட பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், பாத்திரம் கழுவணும், வாசல் கூட்டி தொளிக்கணும், மற்ற வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் 6 மணிக்கு ஆரம்பிப்பேன். பாலெல்லாம் கறந்து 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே டிஃபன் வேலை முடிச்சுடுவேன். மறுபடியும் 11 மணிக்கு 11 வரைக்கும் டிஃபனுக்கு நிற்கணும். 11 மணிக்கு உள்ளே போனோம்னா 12:30 12:45 ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நீங்களே சிங்கிளா எல்லாமே பண்ணுவீங்க? இல்லை, நான் ஒத்தியே பண்ணிக்குவேன். எனக்கு அளவா ஓடிட்டு இருக்குது. நைட் போடுறதில்ல. காலையில் மத்தியானம் 2 வேலை. 3 மணி வரைக்கும் இருப்பேன். 3 மணிக்கு எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவும், மாவாட்டுறது சரியா. ஒவ்வொரு நாளைக்கு 2 மணிக்கே முடிஞ்சிடும். நார்மலாக எப்பவும் போடுறது ஒரே அளவு தான். ஒவ்வொரு நாளைக்கு 2 மணிக்கே தீர்ந்தது. ஒவ்வொரு நாளைக்கு 2:30 ஆகுது. 3 மணி வரைக்கும் வரணும் ஒவ்வொரு நாளைக்கு. எதனால இந்த கடை ஆரம்பிச்சீங்க? எதனாலனா நம்மளுக்கு வருமானம் போதும், வேலைக்கெல்லாம் போக முடியாது. சரி, வயசான காலத்தில் வேலை செய்ய முடியாது எங்கேயும் போய் நம்ம வீட்டோட ஒரு டிஃபன் கடை போடலான்னு ஆரம்பித்தேன். அப்படியே ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. கொங்கு மிஷின் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு. கொஞ்ச நாள் போட்டோம். அப்புறம் பையனை இறந்ததுனால இடையில விட்டோம் 5-6 வருஷம். அதுக்கப்புறம் போட்டேன். அப்புறம் அதுலேருந்து இப்போ போட்டு வெண்டைக்காய் குழம்பு. ஆனால் எல்லாமே நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. குழம்பு பொரியலுக்கெல்லாம் அதிகம் மாட்டாங்கிறது அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கறது இல்லை. 2 மணிக்கு சாம்பார், ரசம், பொரியல், 2 குழம்பு வைப்பாங்க. இது எல்லாமே நல்ல தரமாகவும் விலையும் கம்மியாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டிங்காக இருக்குது. இதை நம்பி சாப்பிடலாம். எனக்கு 61 போகுது. இந்த வயசுக்கு மேலே இவ்வளோதான் உழைக்க முடியும். அரசாப்பாடும் கொடுப்பீங்க? முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ கண்ணே ஒரு 40 ரூபாய்க்கு கேட்பாங்க. பரவாயில்ல, சாப்பிட்றதுன்னு கொடுத்துருவேன். கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். 30 ரூபாய்க்கு வரும். இந்த அம்மா 30 ரூபாய்க்கு மேலே கொடுக்காது. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துருவேன். அப்படியும் 1 2 போகும். எல்லாருக்குமே கரெக்டாகவே இருக்க முடியாது.
வயிறு நிறைஞ்சா போதும். வயிறு எப்படியோ பாவம், அவங்க எவ்வளோ சாப்பிட்ருவாங்க, அது கொடுத்து ஆகணும் என்ற மனசாட்சிக்கு. 60 ரூபாயின்னா 60 ரூபாயே பார்த்துக்க முடியாது. எவ்வளோ இல்லைன்ட்டு வந்தாங்கனாலும் சும்மா கொடுப்பேன். என்ற முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சாப்பிடுங்க நீயே. சாப்பிட்றேன். வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் வெரைட்டி ரைஸும் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு மீல்ஸ் ஒன்று வாங்கினேன். ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் விடவே மீல்ஸ் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்க கொடுத்த ஒரு குழம்பு, அவங்க கொடுத்த அந்த வெண்டைக்காய் குழம்பு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொரியல் வைக்கணும். ஒரு நாளைக்கு கோஸ், ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு, ஒரு நாளைக்கு சோயா பீன்ஸு, அப்புறம் ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு. ஒரே பொரியல் வச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்களா, போர் அடிச்சு. குழம்புக்கு அப்படித்தான். ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு. இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு. சாம்பார் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு குழம்பு. அதாவது சாம்பார் வந்து எப்போவுமே கம்பல்சரியாக வந்துருங்களாமா. அது இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குழம்பு, அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கூட்டு வைப்பாங்க. இது நம்ம வீட்டு சாப்பாடுகன்னு வருஷ கணக்கில் சாப்பிட்டாலும் எந்த கெடுதலும் வராது. வயிற்று வலி வராது. நம்ம சோடா கலக்கிறது இல்லை. நம்ம வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ அதுதான் நம்பி சாப்பிடலாம் யார் வேணாலும். டேஸ்ட்டும் வீட்டு சமையல் டேஸ்ட் தான் இருக்குது, ஹோட்டல் கடையாட்டம் இருக்காது. ஆனால் வெரைட்டி ரைஸ் உடைய ப்ரைஸ் பரவாயில்ல, 25 ரூபா தான். மீல்ஸும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான். ஸோ 60 ரூபாய்க்கு எனக்கு வந்து மீல்ஸ் வந்து வர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. என்ற முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கிறேன்.